பொங்கல் சீர்வரிசை நாத்தனார் வீட்ல வைக்கணும். ஸோ அம்மா வீட்லருந்து மாமியார் வீட்டுக்கு போம்போது ஆன் த வேல தான் அவங்க ஊர் இருக்கும். அவங்க வீட்ல போயிட்டு பொங்கல் வரிசைலாம் வச்சுட்டு, அவங்களையும் கூட்டிட்டு அப்படியே மாமியார் வீட்டுக்கு போறோம். ஏன்னா, அவங்க வீட்ல வந்து இந்த வருஷம் பொங்கல் இல்ல. அதனால. காலைல எழுந்தோனே பால் கறந்து வச்சிருந்தாங்க மாமியார். கதிர்குட்டிக்கு பால் காய்ச்சும்போது எப்பவுமே கொஞ்சம் தண்ணி அதிகமா விட்டு காய்ச்சுவேன். மீதி இருக்க பால்லாம் எங்களுக்கெல்லாம் டீ போட்டாச்சுங்க. குட்டி பையன் அப்படியே எழுந்துக்கிட்டான். கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில தூக்கி வச்சிருந்தேங்க. சிஸ்டர் இன் லா பசங்க பார்த்தீங்கன்னா, வீடு கிளீன் பண்றது, பெட்ஷீட் மடிச்சு வைக்கிறது அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு வேலைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா 3 குட்டி பசங்க கதிர் குட்டிக்கு கிடைச்சுட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தான். என்ன பெருசா கண்டுக்கவே இல்லைங்க. ரோட்லயும் பார்த்தீங்கன்னா, அதிகமா வெஹிக்கிள்லாம் எதுவுமே வராது. அதனால வந்து சிஸ்டர் இன் லா பசங்க அப்படியே அவன பார்த்துக்கிட்டாங்க. அங்கேயும் இங்கேயும் பயங்கரமா வந்து ஸ்ட்ரீட் ஃபுல்லா நடந்துகிட்டு இருந்தாங்க கதிர்குட்டி. நேத்து போகி பொங்கல் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டவ்லயே வந்து பொங்கல் புதுசா அறுவடை பண்ண அரிசியில வந்து பொங்கல் பொங்கி, அதுல வெல்லம் வச்சு சாமிக்கு படைப்போம். ஸோ அந்த படையல் வேலைலாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோங்க. இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரைட். ஸோ நல்லா டேஸ்ட்டா இருக்கும் அந்த புது அரிசியில பொங்கல் பண்ணும்போது. ஸோ படைச்சு முடிச்சுட்டு அப்படியே எல்லாருமே வந்து பொங்கல் தாங்க சாப்பிட்டோம். நாங்கலாம் சாப்பிடுறத பார்த்து கதிர்குட்டிக்கு என்னமோ வித்தியாசமா இருந்துச்சு போல இருக்கு. ஸோ அவனுமே வந்து சிஸ்டர் இன் லா கிட்ட வாங்கிட்டு போனான். இப்படிதாங்க எங்களோட போகி போச்சு. தேங்க் யூ.